ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கீது குக்ஸ். இன்றைக்கி நாம் பால் கொழுக்கட்டையோட பாசிப்பருப்பு பாயாசம் செய்யலாம். முதல்ல அதுக்காக 1 கப் அளவு பாசிப்பயிரை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கிட்டு அது வேகிறதுக்காக 1/2 லிட்டர் அளவு தண்ணி விட்டு நாம் 3 விசில் விட்டுக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தம் இறங்கிடுச்சு பாருங்கள். நம்ம விட்டு தண்ணி அழகாக பதமாக வெந்து கரெக்டாக வந்திருக்குங்க. இப்போது இந்த பாசிப்பயிரை நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சி முடிச்சுட்டு தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு தனியாக வச்சுக்கலாங்க. அடுத்து நாம் ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. இதில் இப்போது நாம் பல்லாக சின்ன சின்னதாக அரிஞ்ச தேங்காய் ஒரு 1/4 கப் அளவு எடுத்து நெய்யில் நல்லா வதக்கிக்கலாங்க. 3/4 பதம் வந்த பிறகு முந்திரி பருப்பு ஒரு 15 அதிலேயே சேர்த்து வதக்கிக்கலாங்க. முந்திரி பருப்பும் நல்லா கொஞ்சம் வதங்கிய பின்னாடி உலர்ந்த திராட்சை ஒரு 15 சேர்த்து அது உப்பி வந்ததும் ஒட்டுக்க நம்ம எல்லாமே எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் அதே கடாயில் அதே நெய்யில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதை நம்ம ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி தண்ணி கொதித்து வரும்போது 1 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி மாவு சேர்க்கும்போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நம்ம கையில் வச்சு கிளற முடியாததுனால ஒரு கரண்டியோ அல்லது ஒரு ஆப்ஜெக்டோ வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், ஒரு 3/4 பதத்துக்கு மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இப்போ கை வச்சு கிளற முடியாது. ஸோ அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அதே கடாயில் உருண்டை வெல்லம் உடச்சி சேர்த்துருக்கேன். அந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நம்ம ஜஸ்ட்டு கரைச்சிக்கலாம். எப்போவுமே வெல்லத்தை நம்ம சூடு பண்ணி கரைச்சி எடுத்து வச்சுட்டு வடிகட்டி யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஜஸ்ட்டு கரைக்கிறோம். நல்லா கொதித்து வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. ஸோ இதை இப்போ நம்ம வடித்து இதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பச்சை தண்ணியில் கரைய லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம சுடுதண்ணி யூஸ் பண்ணி நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கிறோங்க. இப்போது நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம கிளறி வச்ச அரிசி மாவில் சூடு பதம் குறைஞ்சிருக்கும். இப்போ கை வச்சு பிசைகிற அளவுக்கு இளம் சூடாக தான் இருக்கும். ஸோ இப்போ எடுத்து நம்ம மறுபடியும் ஒரு பிசைஞ்சிக்கலாம். நான் ஒரு விஷயம் செய்ய மறந்துட்டேங்க. இந்த மாவு கிளறும் போது இதுக்கு தேவையான உப்பு நான் போட மறந்துட்டேன். அதை இப்போ கூட நம்ம போட்டு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 உப்பு அளவு எடுத்து இந்த மாவுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு 1/2 உப்புனா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வரும். அதை போட்டு நம்ம இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதிலேருந்து தேவையான கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க. பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு நமக்கு மாவு. ஒரு சின்ன உருண்டை எடுத்து 2 கைகளால் உருட்டி சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சுக்கலாம். இப்போது நான் இந்த பால்ஸ் மட்டும் இல்லாமல் இது கூட இன்னும் ஒரு 3 டிசைன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு 50-60 பால்ஸ் மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு எப்படி அந்த டிசைன் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிசைஞ்சு வச்ச மாவில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து தனியாக ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். பாயாசம் செய்யும்போது ஒரு திக்னஸ் கிடைக்கிறதுக்காக அதை நம்ம ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரைச்சிக்கலாம். கரைச்சி இதையும் தனியாக எடுத்து வச்சிட்ட பிறகு நம்ம அடுத்த அந்த 3 டிசைன் செய்கிறதையும் எப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு அச்சுக்கள் மூலமாக தான் இந்த அடுத்த 3 டிசைன் செய்ய போகிறோம். இதில் நான் ஆல்ரெடி ஒரு டிசைனில் இடியாப்பம் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். வேணும்னா நான் அதோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா போய் பாருங்கள். இப்போது நாம் ஒரு டிசைன் எடுத்திருக்கோம். அது முக்கோணமான டிசைன். அதில் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பாம்பு மாதிரி அழகாக சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ அதே போல் அடுத்த டிசைன் பார்க்கலாம். இது பட்டை டிசைன். இதுவும் அழகாக நாடா போல் கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள், ரிப்பன் மாதிரி. அடுத்து முறுக்குக்கு போடுற அச்சு, அதுலேயும் பார்த்துடலாம். இதுவும் பாருங்கள் நூடுல்ஸ் சைஸுக்கு கிடச்சிருக்கு. பாயாசம் செய்ய தேவையான எல்லா பொருளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போது ஒரு அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம பாயாசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அது காஞ்சதும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த பால்ஸ்களை உள்ளே நான் சேர்த்துக்கிட்டேன். சூடானதுக்கப்புறம் சேர்த்தும் போது மட்டும்தான் இந்த பால்ஸ் உடனே உடையாமல் கரையாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், உடையாமல் நல்லா வந்துருச்சு. நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம கரண்டி விட்டு நம்ம கிளறணும். இப்போ இந்த பால்ஸ்லாம் பாதி வெந்த பிறகு அடுத்த டிசைன் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம்.
நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ரிப்பன் சைஸில் இருக்கிற ரெட்டையாக இருக்கிறத கொடுக்குறேன். அதை நம்ம கொடுக்கும்போது நீளமாக இருந்தால் எடுத்து சாப்பிடவோ வேகவோ அடுத்த பொருள் கிளறும்போது உடையவோ கரையவோ வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு கிச்சன் சிசர் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணி அங்கும் இங்குமா எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி நம்ம பரப்பி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து டிசைன்ஸ் இன்னும் 2 கொடுக்கணும். அதுவுமே எல்லாமே வந்து வேகிறதுக்கும் நமக்கு தண்ணி தேவைப்படும். அதனால் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், அடுத்த டிசைன் கொடுக்கலாம். அதே மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி நம்ம கொடுத்துக்கலாங்க. இது முக்கோண டிசைன். இப்போது கொஞ்சம் கொதித்து வரும்போது அனலை கூட்டி குறைச்சி மேனேஜ் பண்ணிக்கணும். அதே போல் அடிக்கடி கிளறியும் விட்டுக்கணும். இப்போ 3வது டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், முக்கோண டிசைன். இதுவுமே சட்டுன்னு நம்ம கட் பண்ணி எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி போட்டுக்கலாங்க. இந்த அரிசி மாவு ஆல்ரெடி நமக்கு 3/4 பதம் நல்லாவே வெந்து வந்தாச்சு. இப்போ சுடுதண்ணில் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. டைட் கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்ச அந்த அரிசி மாவோட உருண்டையை கரைச்ச அந்த லிக்விடை ஆட் பண்ணிக்கலாம். இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்ச பாசிப்பயிரையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. பாசிப்பயிறு ஊற்றின பிறகு இந்த டைட் கன்சிஸ்டன்சியை அடிக்கடி நம்ம கரண்டி விட்டு கிளறி விட்டுக்கலாங்க. இல்லைனா அடி பிடிச்சிக்கும். அதே மாதிரி அனலையும் கூட்டி குறைச்சி மேனேஜ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வெந்து வந்ததுனால நமக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. இப்போது இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச வெல்லம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாங்க. இனிப்புக்கு 1 பங்கு சர்க்கரையும் நம்ம சேர்த்த வேண்டியிருக்கும். 1 பங்கு வெல்லம் எடுத்த அதே கப் அளவுக்கு சர்க்கரையும் நம்ம சேர்த்து போட்டு கரைச்சிக்கலாங்க. மேற்கொண்டு இனிப்பு எதுவும் தேவைப்படாதுங்க. சர்க்கரை அண்டு வெல்லம் இதுவே போதுமானதாக இருக்கும். கரெக்டான பதத்தில் நம்ம வந்து பாயாசத்தை கொண்டு வந்துட்டோம். கன்சிஸ்டன்சியும் வந்தாச்சு. சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்த உடனே நம்ம வறுத்து வச்ச தேங்காய் முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் தூவி ஆட் பண்ணிக்கலாங்க. இது கொதித்து வந்து கிளறி எடுத்தாவே நம்மளோட பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கொழுக்கட்டை பாயாசம் பாலே இல்லாமல் பால் கொழுக்கட்டையும் செஞ்சாச்சு. கூடவே பாசிப்பருப்பு பாயாசத்தோட ஆட் பண்ணியாச்சு. புதுசாக இன்றைக்கி நாம் இந்த டிஷ் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டையை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர்.